திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியம்மன் நகரில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் 2 மாதங்கள் ஆகியும் மூடப்படாமல் இருப்பதால் சாலை சேரும் சகதியுமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் பாதாள சாக்கடை அமைக்க ஒப்பந்தம் எடுத்தவர் பணியை சரியாக செய்யவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினர். கீழே விழுந்து கண்ணா பூச்சி பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த ரோடு. நோண்டுறாங்க இதான் வேலை. எடுக்க முடியல சாமி, எங்களுக்கு என்னத்த எவ்வளோ கஷ்டமாக்குது. இந்த ரோடு எப்போ தயா போடுவீங்க? பிள்ளைங்க போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமாக்குது. ஸ்கூலுக்கு ஷூ போட்டுன்னு போகுதுங்க, எல்லாம் வெறி சேர் அப்படியே விழுந்து வாருதுங்க. வண்டியில் விழுந்து வாருதுங்க, வண்டி சாஞ்சி போய் அது விழுந்து வாருதுங்க. காலை எனக்கு வரல சாமி, இட்டுன்னு போயிட்டு வலிக்கு விழுந்து அப்படியே விழுந்துட்டேப்பா நான். எவ்வளோ நாளாக அப்படி இருக்கு? 3 மாதம் ஆகி போச்சுப்பா. 3 மாசமா இப்படிதான் இருக்குது. இப்படியே இருந்தா 3 மாசங்க. இவங்க வந்து ஏப்ரல் மாதம், மார்ச், ஏப்ரல், மே அந்த மாசத்துல இவங்க பண்ணியிருக்கலாம் இந்த வேலையை. இப்போ எங்களுக்கு நல்லதுதான் பண்றாங்க, இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா அந்த நல்லது பண்றது எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரியணும், சரிங்களா? இப்போ இந்த மாசம் ஜூன் மாசம்லேருந்து ஸ்கூல் தொடங்கியிருக்கு. அது இல்லாமல் இப்போ வயசானவங்க வீட்லேயும் போக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முடியல. இப்போ ஒரு கடைக்கு போகணும்னா கூட எங்களால் முடியல. ஒரு வேலைக்கு டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, இங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இது நானும் ஒன்று தான். டெய்லி எங்களால் போயிட்டு வர முடியல. 3 மாதம் ஒரு வேலை பண்ணா ஒரு 10 நாள்ல பண்ணி முடிக்கலாம். ஆரம்பிச்சுட்டாங்க, சரி ஒரு 10 நாள் பண்ணி, இல்லைன்னா அந்த மே மாசத்துல மார்ச் மாதம் நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல அவங்க பண்ணியிருக்கலாம். அந்த டைமெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் நாங்கள் எப்படி தான் வாழ்றதுங்க சொல்லுங்கள்? ஒரு முட்டை வாங்குறதுக்கோ, ஒரு பால் வாங்குறதுக்கோ, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.